அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க பொறுத்து தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் நடிப்பில் வினோத் டைரக்ஷனில் வெளிவந்திருக்கும் ஜனநாயகன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். படத்தினுடைய வில்லன் தனக்கு இந்த சமூகத்தால் ஏற்பட்ட அவமானத்தினாலும் அரசியல்வாதியால் ஏற்பட்ட அவமானத்தினாலும் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சபதம் எடுத்து வெளிநாட்டு சதியோட நம்ம இந்தியாவை சேர்ந்த நம்ம மக்களையும் ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரியாக, பாகிஸ்தான் மாதிரி ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரியாக நான் மாற்றியே தீருவேன் அப்படின்ட்டு வில்லன் சபதம் எடுக்கிறான். இப்போ வில்லனுடைய இந்த திட்டத்தையும் தடுத்து நிறுத்தி இந்த மக்களையும் இந்த நாட்டையும் படத்தினுடைய கதாநாயகன் ஜனநாயகன் எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. படத்தினுடைய கதாநாயகன் ஜனநாயகன் விஜய் அவர்கள் படத்தினுடைய ஓப்பனிங் காட்சியில் அவர் அறிமுகமாகிறத அட்டகாசம். அவர் நடந்தால் தேட்டர் அதிருது, அவர் பேசினா தேட்டர் அதிருது. முக்கியமாக அந்த தளபதி கச்சேரின்ற பாடலுக்கு அவர் டான்ஸ் ஆடும்போது தேட்டரே டான்ஸ் ஆடுது. இந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டமும் இந்த மாதிரியான ஒரு உற்சாகமும் இனி வரக்கூடிய காலங்களில் வேறு எந்த நடிகனுக்கும் வருமா அப்படின்றதே சந்தேகம்தான். அந்த அளவுக்கு விஜய் நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்களை மட்டும் இல்லாமல் உலகத்தில் எல்லா மக்களையும் 6லிருந்து 60 வரைக்கும் தன்னுடைய மாய சக்தி மாதிரி ஏதோ ஒன்றத்தில் பிடிச்சி வச்சுக்கின்னு அவருடைய அற்புதமான அந்த டான்ஸாலையும் நடிப்பாலையும் கட்டி போட்டு வச்சுருக்கார் ரசிகர்களை. அவருக்கு அடுத்தது இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும்னா 2 பேரை சொல்லணும். அது பிரகாஷ் ராஜும் பாபி தியோலும். இவங்க தான் இந்த படத்தினுடைய வில்லனுங்க. வில்லன்ற கேரக்டரில் மிகப்பெரிய அளவில் இல்லைனாலும் ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க 2 பேரும். அவங்களுக்கு அடுத்தது மமிதா பைஜுவும் பூஜா ஹெக்டேவும். அதில் மமிதா பைஜுக்கு கேரக்டர் நல்லாவே இருக்குது. முக்கியமாக விஜய் கூட சேர்ந்து கிளைமேக்ஸ் சீனில் அவங்க ஒரு ஃபைட் சீனில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி எனக்கு முக்கியமாக 2 விஷயத்த சொல்லணும். ஒன்று இந்த படத்தில் எம்ஜிஆர் படத்தில் அந்த எங்கள் வீட்டு பிள்ளையில் வரா மாதிரி விஜய் கையில் சாட்டையை எடுத்துக்கிட்டு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இந்த ஊழல் பண்ணுற அரசியல்வாதிகளெல்லாம் போட்டு வெளுன்னு வெளுப்பார். அந்த மாதிரி காட்சி ஆகட்டும், பெண்களுக்காக அவர் குரல் கொடுக்கறது, குழந்தைங்களுக்காக அவர் பறிஞ்சு பேசுறது, பொதுமக்களுக்காக அவர் குரல் கொடுக்கறது, இந்த மாதிரி காட்சியெல்லாம் விஜய் படத்தில் முந்தைய படங்களில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பார்த்துட்டு நம்ம சினிமா தானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம சாதாரணமாக கடந்து போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி அட் ப்ரெசண்ட்டு நம்மளை ஆளும் முதல்வராக அவர் விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கார். நம்ம ஆளும் முதல்வராக அவர் இருக்கும்போதே அவருடைய படத்தை பார்த்துட்டு அவருடைய படத்தில் இதேமாரி காட்சிகள் சாட்டையை எடுத்து ஊழல் பண்ணுற அரசியல்வாதிகளை அடிக்கிற மாதிரியும், பெண்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரியும், பொதுமக்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியும் வர காட்சிகளை இப்போ அவர் முதல்வராக இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம உடம்பு அப்படியே சிலுக்குது, அப்படியே மெய் மறந்து பார்க்குறோம். காரணம் அந்த மாதிரியான காட்சிகளை அந்த அளவுக்கு அற்புதமாக அந்த படத்தில் டைரக்டர் வச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய சீனெல்லாம் இப்போ அவர் முதல்வராக இருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம மனசில் என்ன ஓடுதுன்னா, இவர் முதல்வராக இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படம் வந்திருந்தா, அதாவது இந்த ஜனவரி மாதமே எலெக்ஷன் முன்னாடியே இந்த படம் வந்திருந்ததுன்னு வச்சுங்க, விஜய் மேலும் அதிக இடங்களில் வெற்றி பெற்று முழு மெஜாரிட்டியோட அவர் முதல்வராக அந்த முதல்வர் நாக்காலில் உட்காந்துருப்பார் அப்படின்ற எண்ணம் நம்ம படம் பார்க்குற அத்தனை பேர் மனசுலையும் நமக்கு எழுது. அவர் அந்த மாதிரி உட்காந்து இருந்தாருன்னா அவருடைய முழு மெஜாரிட்டிக்காக யாருக்கிட்டையும் போய் அவர் கெஞ்ச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இந்த படம் முதல்ல இருந்ததுன்னா அந்த அளவுக்கு அவர் பெரிய அளவில் அவர் ஜெயிச்சு வந்திருப்பார். ரெண்டாவது நான் சொல்கிறது
ஒரு படத்தினுடைய நடிகன் வந்து சினிமா துறையில் வந்து சினிமாவுடைய உச்சத்தை தொடர்த்த மிகப்பெரிய விஷயம். இவர் வந்து சினிமா துறைக்கு வந்து சினிமா துறையினுடைய உச்சத்தை தொட்டார். உச்சத்தை தொட்டது இல்லாமல் அதை வச்சுக்கின்னு அரசியலுக்கு வர்றாரு. அரசியலுக்கு வந்து அரசியல்லையும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அரசியலில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு அதன் மூலயமா அவர் சிஎம் நாற்காலியிலையும் உட்காந்தது மிகப்பெரிய சாதனை. இந்த மாதிரியான சாதனையை உலகத்தில் யாருமே எவனுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சாதனையை பண்ணுறதுக்கு இனிமேல் ஒருத்தன் புதுசாக பிறந்து தான் வரணும். அப்படியாப்பட்ட மிகப்பெரிய சாதனை ஒரு விஜய் அவர்கள் செஞ்சுருக்க இந்த சாதனை. அவர் வந்து இந்த படம் தான் நான் கடைசி, நான் அரசியலுக்கு வரதுனால இனி நான் படம் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொன்னதுனால இந்த படம், இந்த ஜனநாயகன் படம் வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை விமர்சனம் பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது. ரெண்டாவது, இந்த படத்தினுடைய ரசிகர்கள் வந்து விஜயனுடைய ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடி தீர்த்துருவாங்க. விஜயனுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும், விஜய் வந்து தன்னுடைய படம் இது கடைசி அப்படின்னு சொன்னதுனால சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை கொண்டாடி தீர்ப்பாங்க அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகமும் இல்லை. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.